மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமாக எளிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். திருச்சியின் எல்லா திசைகளிலிருந்தும் வெறும் கால்களில் நடந்தே வருகிறார்கள். வேண்டியது வேண்டியபடி கிடைக்க வருகிறார்கள். நேர்த்திக்கடன் தீர்க்க வருகிறார்கள். பிள்ளைகளை அரவணைக்க ஒரு தாய் இருக்கிறாள் என்கிற நம்பிக்கையில் வருகிறார்கள். பிள்ளைகளுக்காக தாயான மாரியம்மன் காத்திருக்கும் இடம்தான் சமயபுரம். சிறு தெய்வமாக, காவல் தெய்வமாக, கிராம தேவதையாக, குல தெய்வமாக விளங்கிய சமயபுர மாரியம்மன் பெரு தெய்வமாக மாறிய வரலாறு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பெரு தெய்வமாக மாறிய பின்னும் சிறு தெய்வ வழிபாட்டின் கூறுகளை தன்னோடு இன்னும் மாற்றிக்கொள்ளாமல் மக்களோடு மக்களாக மாரியம்மன் மக்களின் வாழ்வில் கலந்திருக்கும் ஆச்சரியத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். தாளே சமயபுரத்தாளே ஆயிரம் கண்ணுடையாளே என்று பக்தர்கள் அன்போடு மாரியம்மனை பல பேரிட்டு வளர்க்கிறாங்க. மாரியம்மன் வரலாறு, மாரியம்மன் கோயில் எவ்வாறு தோன்றியது அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கரிகால் பெருவளத்தான் என்னும் திருமாவளவனால் வெட்டப்பட்ட பெருவள வாய்க்காலின் வடகரையில் அமைஞ்சதுதான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில். இது கொள்ளிடம் நதிக்கு வடக்கே 11 கிலோமீட்டர் தொலைவிலையும், பிச்சாண்டவர் கோயில் ரயில் அடித்தளத்திலிருந்து 5 கிலோமீட்டர் பயணித்தோம்னா நம்மளுக்கு இந்த கோயிலை அடையலாம். கருவறையில இருக்கிற மாரியம்மன் முற்றிலும் சுதையாலான உருவமாகும், அதாவது மண்ணாலான உருவம். கருவறையில இருக்க சிலைக்கு அபிஷேகம் கிடையாது. உலோகத்தாலான உற்சவ மூர்த்திக்கு தான் அபிஷேகம் செய்யப்படுது. மற்ற சில கோயில்களை போல கோபமுகமாக இல்லாம அன்பும் அருளும் துலங்கும் முகத்தோட சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்காக காட்சி அளிக்கிறாள். 5 தலை பாம்பு குடை விரிக்க, தலையில் தங்க கிரீடம் அணிந்து, தாளம்பூ நிறத்தவளாய், 8 கரத்திலும் கத்தி, உடுக்கை, தாமரை பூ, திருசூலம், கபால வடிவம், பாசம், காண்டீபம், மணி ஏந்தி, இடது கால் பீடத்தில் மடித்திருக்க, வலது காலில் 3 அசுரர்களின் தலையை மிதித்த வண்ணம் கிழக்கு திசை நோக்கி சமயபுரத்தால் அமர்ந்திருக்கிறாள். இந்த கோயிலோட வரலாறு 700 ஆண்டுகள் அப்படின்னாலும் மூலஸ்தானத்துல இருக்கிற மாரியம்மன் சிலையோட வரலாறு பல ஆயிரங்களுக்கு முன்னாடி உள்ள வரலாறோட தொடர்புடையது. இத்தகைய வடிவத்தில் அமைந்த அம்மன் சிலை இப்படி சமயபுரம் வந்தது அரபு வழி கதையும் ஒண்ணு இருக்கு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல மாரியம்மன் வைணவியா இருந்திருக்காங்க. அவளின் உக்ரம் அதிகம் இருந்ததால் தங்க முடியாத அன்றைய ஜீயர் அப்புறப்படுத்த எண்ணிருக்காரு, எடுத்து செல்ல ஆணையிட்டு இருக்காரு. அதை எடுத்து சென்றுட்டு இருந்தவங்க போற வழியிலேயே ஒரு இடத்துல வச்சு ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இடம்தான் இப்போது இனாம் சமயபுரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அதனாலதான் இப்போது திருவிழாவின் 8ஆம் நாள் ஓர் இரவு மாரியம்மன் அங்கு தங்கி இருக்கிறாங்க. மீண்டும் எடுத்துட்டு போய் கண்ணனூர் சிதலமடைஞ்ச அரண்மனை சேர மேட்டுல வச்சிருக்காங்க. அந்த இடம்தான் இன்றுள்ள கோயில் அமைந்திருக்க இடம். வெளியில அமர்ந்திருக்கிறாங்க. தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னன் வரும் வழியில் இருந்த கண்ணனூர் மாரியம்மனிடம் வெற்றி பெற்றால் கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டார். வெற்றி பெற்ற மன்னர் சொன்னபடியே கோயில் கட்டி நிர்வாகத்தையும் பூஜை முறைகளையும் திருவானைக்காவல் கோயிலிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகவே இன்றும் சமயபுரத்தின் தேரின் போது அகிலாண்டேஸ்வரி கோயிலிருந்து பிரசாதம் வர்றதை பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஸ்ரீரங்கமும் சமயபுரமும் ஒரே நிர்வாகத்தின் கீழே வந்திருக்கு. தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையதாகவே மாரியம்மன் வழிபாட்டை நாம பார்க்கலாம். ஸ்ரீரங்க கோயில இருந்து தான் முதல்ல மாரியம்மன் இங்க வந்திருக்காங்க. இங்க வேப்ப மரத்துக்கு அடியில அமர்ந்த பிறகு உக்கிரமாக இருந்த மாரியம்மன் குளிர்ந்து சாந்த ரூபியாக மாறி இருக்கிறாங்க. அதனாலேயே மாரியம்மன் கோயில் திருவிழாவின் ஒரு நிகழ்ச்சியா ஸ்ரீரங்கத்திலிருந்து சீர் போல ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொண்டு வந்து தருவதை போல சடங்கு நிகழ்ச்சி நடப்பதை நம்ம பார்க்க முடியும். தாய் தெய்வ வழிபாட்டோட தொடர்புடையதாகவே மாரியம்மன் வழிபாடும் இருக்குது. தமிழ் இலக்கியங்கள்ல கூறப்படும் காணமர் செல்வி, காடமர் செல்வி முதலியவை பழங்குடி மக்கள் தொழுத ஒரு தெய்வமாகவும், இந்த தாய் தெய்வத்தை ஆரியர் துர்க்கை அப்படின்னு சொன்னாங்க. பழந்தமிழர் கொற்றவை அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாய் தெய்வம் மிக பழமையானவள், குடிகளிடமிருந்து நாம் பெற்றது.
அதனால தான் பழையோள், மூத்தம்மா, முத்தம்மா, ஆத்தாள் அப்படின்லாம் நம்ம மாரியம்மனை அழைக்கிறத இன்னமும் நம்ம பார்க்க முடியும். ஆண் கடவுளான ஐயனார், வீரனார், 18ஆம் படி கருப்பன், முன்னடியான், காத்தவராயன், இருளன், சங்கிலி கருப்பன், மதுரை வீரன் போன்ற சாமிகளைப் போல பெண் கடவுளரான மாரியம்மன், காளியம்மன், காட்டேரி, பொம்மி போன்ற நாட்டார் தெய்வம் என்றும் அழைக்கப்பட்டாங்க. துடியுள்ள சாமி அப்படின்னு நாம நாட்டார் தெய்வங்களை அழைப்போம். மக்கள் தவறு செய்ய அஞ்சுவார்கள். எல்லா சாதிகளுக்குள்ளும் இந்த சாமிகளுக்கு பூசாரிகள் இருப்பாங்க. தாங்கள் சாப்பிட்ட எல்லாவற்றையும் சாமிக்கும் படைக்கிற பழக்கம் இருக்கு. அவற்றை கும்பிட்ட மக்களுக்கு கூரை இல்லாதது போலவே சாமிகளுக்கும் கூரை இல்லாததையும் பார்க்கலாம். இப்படி ஒன்னடி மண்ணடியாக சாமியோடு இவர்கள் கலந்து இருப்பாங்க. அதனாலதான் தங்கள் எல்லா கஷ்டங்களையும் கொட்டுவதற்கான அவர்கள் நாட்டார் தெய்வங்களையே வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வரும்போது தாய் வீட்டுக்கு வருவது போலயே அவர்களும் மகள் போல வர்றாங்க. அழகு குத்தி, காவடி எடுத்து, பட்டினி கிடந்து, தீச்சட்டி ஏந்தி, என் கஷ்டத்தை நீ பாரு அப்படின்னு ஆவேசத்தோட வந்தவர்கள் எனக்கும் உனக்கும் இடையில் யாரும் இல்லை, நீயே வா அப்படின்னு வாரி அணைக்கும் தாயாக சமயபுரத்தால் இருப்பதை நாம உணர முடியும். சமயபுரத்து அம்மனை நோக்கி மக்கள் வெள்ளம் கூட்டம் கூட்டமாக வர்றதை நாம பார்க்க முடியும். இது நாட்டார் தெய்வங்களுக்கே உள்ள ஈர்ப்பாக நம்ம பார்க்கலாம். மன்னர்களின் ஆட்சியின் கீழே இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்ததுனால கால ஓட்டத்துல ஆகம விதிகளுக்குட்பட்டு பெருந்தெய்வமாக மாறிய பின்னும் நாட்டார் மரபின் கூறுகளை மாரியம்மன் கோயில் விழாவில் நம்ம இருக்கிறத பார்க்கலாம். தொடர்வதையே மகமாயின் மகிமையாகவும் பார்க்கலாம். தனி சிறப்புமே அதுதான். நாட்டார் கூறுகள் இதுல இன்னமும் அழியாம காப்பாத்திட்டு வரப்பத பார்க்கலாம். அதனாலதான் மாவிளக்கு போடுவது தொடங்கி குழந்தைகளுக்கு நோய் நீங்கியதும் பச்சை மூங்கிலில் மஞ்சள் துணியால தூளியாக கட்டி அதில் குழந்தைய அமர்த்தி அம்மன் முன்னே போடுவது போன்ற வழக்கங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அது போலவே சுட்ட மண்ணாலான உருவாரங்களை குழந்தைகளை கொண்டு வந்து கொடிமரத்தடியில் வைத்து வணங்குவதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் பெரியம்மை நோயால் கொத்து கொத்தாக மக்கள் செத்தார்கள். அப்போது தன் விருட்சமான வேம்பால் நோய் தீர்த்தவள் சமயபுரத்தாள். அதனால அவளை வேப்பிள்ளை மாறி என்றும் அழைக்கிறாங்க. வட மாநிலங்கள்ல அம்மை நோக்கி அதிபதியாக சீதலா தேவியை வணங்குவாங்க. சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு பொருள். இங்கும் நாம திருச்சி தென்னூர்ல இருக்க குளுமாயி குளிர்மாயி அப்படின்றத தான் கால ஓட்டத்துல குளுமாயி அப்படின்னு அழைக்கிறோம். மாரியம்மன் வழிபாடு பழமையானது மட்டுமல்ல, பரவலானதும் கூட. எல்லா ஊர்களிலும் மாரியம்மன் வெவ்வேறு பெயர்களை மாரியம்மனை அழைக்கிறத பார்க்கலாம். திருவேற்காடு கருமாரியம்மன், தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன், நார்த்தாமலை முத்து மாரியம்மன், நாகை நெல்லிக்கடை மாரியம்மன், பண்ணாரி மாரியம்மன் என்று தொன்மையான தாய் தெய்வ வழிபாட்டின் தொடர்ச்சியாகவே மாரியம்மன் வழிபாடு பரவி கிடக்கிறத நாம பார்க்க முடியும். மாரியம்மன் கோயில் 18ஆம் நூற்றாண்டில் ராணி மங்கம்மாவின் பேரன் விஜயரங்க சொக்கநாதரால் கட்டப்பட்டது. சமயபுரத்தால பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தோம். மேலும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.